நீங்க பயாலஜி ஸ்டூடெண்டா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப் எடுத்து நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற எக்ஸாமையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ பெஸ்ட் பேக்கப் ஆப்ஷன். சப்போஸ் நீட்ல உங்களால நினைச்ச அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி பேக்கப் ஆப்ஷன் ரெடியா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். சோ ஒன் ஆஃப் த பேக்கப் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஐசரோட ஆப்டிடியூட் டெஸ்ட், IAT அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பசங்களா. மார்ச் 5th ல இருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் அப்ளிகேஷன் விண்டோ ஓபன் பண்ணிருக்காங்க. எக்ஸாம் எப்பன்னு பார்த்தோம்னா ஜூன் 7 தான். மே 3 நீட் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் சாலிடா நமக்கு 1 மந்த் இருக்கும். அதே சிலபஸ் தான் பசங்களா, பட் அடிஷனலா மேக்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பயோ மேக்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நோ இஷ்யூஸ். சோ 4 சப்ஜெக்ட் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ். ஈச் சப்ஜெக்ட்ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ டோட்டலா 60 கொஸ்டின்ஸ் தான். பேஸ்ட் ஆன் யுவர் மார்க்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட் வச்சு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஐசர் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு இல்லையா, மொத்தம் 7 ஐசர் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. சோ அந்த 7 ஐசர் இன்ஸ்டிடியூட்ஸ்ல பிளேஸ் ஆகணும் அப்படின்னா ஐசரோட ஆப்டிடியூட் டெஸ்ட் இஸ் கம்பல்சரி பசங்களா. அண்ட் இந்த எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஜெனரல், ஓபிசி, என்சிஎல் இல்ல ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா 2000 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ். சப்போஸ் நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியில வரீங்க, பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருக்கீங்க, இல்ல காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பண்டிட்ஸாவோ மைக்ரன்ட்ஸாவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் 1000 rupees பசங்களா. அண்ட் ஃபாரின் நேஷனல்ஸ்க்கு 12,000 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ். இன்னும் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். சோ அதுல எந்தெந்த காலேஜஸ், எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, ஒரு காலேஜ்லயும் டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். சோ அதை பாருங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.